வணக்கம். இன்றைய இன்றைய தலைமுறைக்காக இன்றைய தலைமுறை செய்திக்காக நான் சசிகுமார், சகோதரர் ஜலால் பாண்டியவுடன் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு எப்படி நடந்தது அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவல். சார், பிரிட்டிஷ் சட்டத்திலேருந்துங்க எப்போத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி எது வரைக்கும் முடியுதுங்க சார்? அதுக்கப்புறம் இந்திய அரசியல் சட்டம் எப்போ உருவாச்சுங்க சார்? சார், பிரிட்டிஷ்காரங்க 1858 இந்திய அரசு சட்டம், 1861 இந்திய கவுன்சில் சட்டம், 1892 1909 இந்திய அரசு சட்டங்கள், 1919 மற்றும் 1935 வரைக்குமே அந்த சட்டம் இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்திய சட்டம் இருந்தது. 1935 அந்த இந்திய சட்டம் வச்சு தான் நம்மளை ரூல் பண்ணாங்க சார். 1947 அவங்க விடுதலை நம்ம அடைகிறோம். விடுதலை அடையும் போது நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணுங்கிறதுக்காக அரசியல் நிர்ணய சபை கூடுறாங்க. அப்போ நம்மகிட்ட இருந்த மாநிலங்கள் பார்த்திங்கன்னா 389 மாநிலங்கள். அதில் அரசியலமைப்பு சட்டத்தில் விவாதம் பண்ணும்போது அதில் பாகிஸ்தான் தனியாக பிரியுது. 389 மாநிலங்கள் இருந்து பாகிஸ்தான் தனியாக பிரியும் போது நம்மிடம் இருந்து 299. இந்த 299 மாகாணங்கள்லேருந்து பல உறுப்பினர்கள் 299 மாகாணங்கள்லேருந்து பல உறுப்பினர்களும் தேர்ந்தெடுத்து அரசியல் சபைக்கு வர்றாங்க. அரசியல் நிர்ணய சபைக்கு வர்றாங்க. அரசியல் நிர்ணய சபை PN ராவ்ங்கிறவர் அவர் ஒரு அரசியல் நிர்ணய சபையில் வடிவமைப்பாளராக இருக்கார். அவர் ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று அரசியல் நிர்ணய சபை, ஒன்று அரசியல் வரைவுக்குழு. இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? அரசியல் வரைவுக்குழுக்கும் அரசியல் நிர்ணய சபைக்கு என்ன வித்தியாசம்? அரசியல் நிர்ணய சபை தான் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் தான் அரசியல் வரைவுக்குழு தேர்ந்தெடுப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையில் தலைவராக இருந்தவர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் வரைவு குழுக்கு யார் தலைவராக சார்? அரசியல் வரைவு குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் இருந்தாருங்க. மொத்தம் 7 உறுப்பினர் கொண்ட அரசியல் வரைவு குழுக்கு டாக்டர் அம்பேத்கர் தலைவராக இருந்தார். அரசியல் நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க சார்? அரசியல் நிர்ணய சபையில் நிறைய பேர் இருந்தாங்க சார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருந்தார். அதாவது ஒன்றுபட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்தது. அப்போ முகமது அலி ஜின்னாலேருந்து எல்லாமே கலந்து இருந்ததுங்க. சரி, சொல்லுங்கள் சார். அதான் 389 மாகாணங்கள் இருக்கும்போது சார், 389 மாகாணங்கள் அவங்க பிரியும் போது நம்மகிட்ட இருந்தது 299 மாகாணங்கள். இந்த 290 பாகிஸ்தான் தனி. 289 389 389லேருந்து அவங்க பிரிஞ்சு போகும்போதே நம்ம கையில் இருந்த 299 மாகாணங்கள், அந்த 299 மாகாணங்கள்லேருந்து உறுப்பினர்கள் தான் அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்ந்தெடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசியல் நிர்ணய சபை தலைவராக இருக்கார். அதுக்கு முன்னாடி இந்த இந்த சர்வதேச கவுன்சிலில் நீதிபதியாக இருந்த PN ராவ் ஒரு அரசியலமைப்பு அந்த நிர்ணய சபையை அது ஒரு வடிவமைக்கிறார். அப்போ ரெண்டு குழுவாக அரசியல் நிர்ணய சபை ஒரு குழுவாகவும் அரசியல் வரைவு குழு இருந்தது. அரசியல் நிர்ணய சபையில் ராஜேந்திர பிரசாத், பண்டிட் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல் இவங்க நிறைய இருந்தாங்க. இது அரசியல் வரைவு குழுவில் பார்த்தீங்கன்னா அதனோட தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். டாக்டர் அம்பேத்கர் வரைவு குழு கொண்ட தலைவரில் அதில் 6 பேர் ஆளாடி உறுப்பினர்கள், வரைவுக்குழு உறுப்பினர்கள் ஆளாடி கிருஷ்ணசாமி ஐயர்,
என் கோபாலசாமி ஐயங்கர், அப்புறம் எம்என் முன்சி, அப்புறம் வந்துங்க முகமது சாதுல்லா அவர் ஒருத்தர். அப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா தேவி பிரசாத் கைத்தான். அப்புறம் இன்னொருத்தர் வந்து மிட்டர் நினைக்கிறேன், மிட்டர். இந்த மாதிரி 6 பேர், மொத்தம் 7 பேர். ஆமாம், டாக்டர் அம்பேத்கரோட சேர்த்து 7 பேர். மெயினாக இதில் அம்பேத்கரோட ரோல் தான் அதிகமாக இருக்குது. ஆமாங்க, ஏன்னா அவங்க ஒருத்தர் வந்து அமெரிக்கா போயிடுறாரு, ஒருத்தர் வந்து அஸ்ஸாமில் வந்து ஒருத்தர் வந்து இருக்கார், முகமது சாதுல்லாங்கிற அஸ்ஸாம். அப்புறம் இவங்க டிஸ்டன்ஸில் தள்ளி இருந்தனால சரியான படிக்கு வந்து அரசியல் வரைவுக்குள்ள வந்து இவங்களால பங்கு ஏற்க முடியல. அது முழுக்க டாக்டர் அம்பேத்கர் தான் அது வந்து வடிவமைக்கிறாரு. முழுக்க அம்பேத்கர் தான் வடிவமைக்கிறாரு. அது வடிவமைக்கிற நாள் பார்த்திங்கன்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாள், 11 மாதங்கள். 2 வருஷங்க, ஏறக்குறைய 3 வருடங்கள், கிட்டத்தட்ட 3 வருடங்கள். இந்த 3 வருடங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஏற்பதுக்கு முன்பேங்க 11 அமர்வுகள். அரசியலமைப்பு சட்டம் வந்து நம்ம ஏற்பதுக்கு முன்னாலே 11 அமர்வுகளில் அந்த சட்டப்பிரிவுகளை 11 அமர்வுகளில் சட்டப்பிரிவுகளை கிட்டத்தட்ட 165 நாளுமே சட்டம் மேலே விவாதிக்கிறாங்க. ஒவ்வொரு சட்டப்பிரிவு, அந்த சட்டப்பிரிவு காரியம் இது எல்லாமே வந்து விவாதிக்கிறாங்க. 165 நாள் விவாதிக்கிறாங்க 11 அமர்வுகளில். அதெல்லாம் விவாதிச்சுட்டு கடைசியில் ஃபைனலில் தான் 26 நவம்பர் 1949, 26 நவம்பர் 1949 டாக்டர் அம்பேத்கர் வந்து அந்த டிராஃப்டிங் எல்லாமே ரெடி பண்ணி அதை வந்து ராஜேந்திர பிரசாத் கிட்ட வழங்குறாரு. சரிங்க சார். அரசியல் சட்டம் அப்படின்னா குடியரசு தினம் 1950ன்னு சொல்கிறாங்களே சார், ஜனவரி 26ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 49லேயே கொடுத்தாச்சுன்றீங்க. இல்லை, அரசியல் அமைப்பு சட்டம் வந்து 49லே வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிங்க. 11 அமர்வுகளில் 165 நாள் டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி, இடைப்பட்ட அந்த 2 மாத காலங்கள் என்ன நடந்தது? அதாங்க, அந்த இடைப்பட்ட அந்த 2 மாதம் காலங்களில் வந்து ஆங்கிலத்திலிருந்து இந்தி மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க. ஓ சரி சரி. மொழிபெயர்ப்பு பண்ணுறாங்க அந்த 2 மாத காலத்தில். அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்போனா முழு வடிவம் அடைஞ்சது வந்து 1950 ஜனவரி 26 தான் முழு வடிவம் அடைஞ்சது. ஆமாங்க, குடியரசு 26 ஜனவரி 1959 அஃபிஷியலாக அறிவிக்கிறது வந்து 1950. ஆமாங்க, அது வந்து குடியரசு ஆயிடுச்சுன்னா இனி வந்து பிரிட்டிஷ்க்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. பிரிட்டிஷோட நிர்வாகத்துக்கு அதுக்கு முன்னாடி இந்த சட்டங்கள்ல வந்து அந்த சரத்துக்கள்ல வந்து பிரிட்டிஷ் கூட தான் இருந்தது. 1958 அதெல்லாம் வந்து நீக்க எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஏன்னா 1926 ஜனவரி 1950க்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள் இருந்தோ அது எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க 1894 போட்ட சட்டங்கள்ல 1858, 1861, 1861, அப்புறம் வந்துங்க 1892, 1909, 1919, 1935 இதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டம் இருந்ததோ எல்லாமே வந்து ரத்து செய்யப்படுது. நமக்கு இந்தியாவுக்கு வந்து டொமினிக் அந்தஸ்து வந்து எப்போ கொடுத்தாங்க சார்? எது வரைக்கும் இருந்ததுங்க? 1935லேருந்து 1947 வரைக்குமே டொமினியன் அந்தஸ்து தாங்க. அந்த டொமினியன் அந்தஸ்து அந்த இந்திய சுதந்திர சட்டம் கொடுத்தாங்க இல்லைங்களா 1947. அந்த 1947 சட்டம் 1935 கொடுத்த டொமினியன் சட்டம், இந்த ரெண்டு சட்டத்தையுமே அரசியலமைப்பு சட்டம் 395வது பிரிவில் ரத்து பண்ணுறாங்க. சரி சரி. அந்த ரத்து பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு 26 ஜனவரி 1950. டொமினிக் அந்தஸ்துனா என்னங்க சார்? டொமினியன் அந்தஸ்துனா குடியேற்ற அந்தஸ்து, சுதந்திரம் இல்லைங்க, அரசியல் சட்டம் இல்லை. சரி சரி. அரசியல் ரூல் வந்து பிரிட்டிஷ் தான் பண்ணுவாங்க. டொமினியன்ங்கிறது அந்த குடியேற்ற சட்டம். ஓ
ஓ, இந்திய இந்திய ஆட்சியாளர்களுக்கும் வந்து அது உரிமை இருக்கு, பிரிட்டிஷார்களுக்கும் வந்து உரிமை இருக்கு. ஆமாம், இரட்டை ஆட்சி முறை மாதிரி. ஆமாம், டொமினியன் அது. அதெல்லாமே வந்து 1950 குடியரசு ஆனதுக்கு அப்புறம் வந்துங்க அது எல்லாமே ரத்தாகுதுங்க. சரி சரி. அது எல்லாமே குடியரசு தினம்ன்றது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆமாங்க ஆமாங்க. ஏன்னா அதுதான் முழு விடுதலை. அந்த நம்ம நாட்டு மக்களுக்கு அதுதான் முழு விடுதலை. அந்த முழு விடுதலை ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்கினதுல விட குடியரசு ஆனதுல இருந்து தான் முதல் ஆட்சி அதிகாரத்துலேருந்து எல்லாமே. பிரிட்டிஷார் வந்துங்க, பிரித்தானிய அரசு வந்து 1947 நமக்கு வந்து இந்திய சுதந்திர சட்டத்தை வழங்கினாங்க. இந்திய சுதந்திர சட்டத்துக்கு வழங்கினாலும் நமக்குன்னு ஒரு அரசியமைப்பு சட்டம் வேணும். நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்ட வடிவமைச்சு அது 3 வருஷமாக அதை வடிவமைச்சு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 26 ஜனவரி 1950 குடியரசு ஆகிறாங்க. அதுதான் வந்து நம்ம வந்து நமக்கு இந்திய மக்களுக்கான நாடு அது இந்தியா. அப்போதான் முதல் இந்தியா வந்து உருவாகிறது வந்து 1950 ஜனவரி 26 தான் முதல் இந்தியா வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து வச்சுக்குதுங்க. ஆமாங்க. சரி சரி. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனுங்கிறது எப்படின்னாங்க, கான்ஸ்டியூஷனில் வந்து என்னென்னாங்க, ஜனநாயகத்தை வந்து அனைவரும் விரும்புகிறாங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து இந்திய மக்கள் அனைவரும் விரும்புகிறாங்க. ஜனநாயகம் வந்து வெறுமனவே தேர்தல் ஜனநாயகமாக இருக்கக்கூடாது. ஜனநாயகங்கிறது வெறுமனே தேர்தல் ஜனநாயகமாக இல்லாமல் வெறும் ஓட்டு போடுறது, அப்புறம் வந்து எலெக்ஷனு, ஓட்டு போடுறது, பார்லிமெண்ட்டு, இந்த மாதிரி வந்து இது ஜனநாயகத்தின் ஒரு வடிவம் தாங்க. ஆனால் உண்மையான ஜனநாயகங்கிறது மக்கள் வாழ்வியலில் தான் இருக்குது. உண்மையான ஜனநாயகங்கிறது மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு பார்க்காம சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதில் தான் ஜனநாயகம் இருக்குது. இதுதான் உண்மையான ஜனநாயகம். ஓட்டு போடுறதோ இல்லை வந்து தேர்ந்தெடுக்கிறதோ அது ஒரு வடிவம். ஆனால் முக்கியமான வடிவம் பார்த்திங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தில் தான் இதில் தான் வந்து ஜனநாயகம் இருக்குது. இந்த அரசியல் ஜனநாயகம் வந்து சமூக ஜனநாயகமாக மாறணும். அரசியல் ஜனநாயகம் வந்து சமூக ஜனநாயகமாக மாறினாதான் அது வந்து உண்மையான ஜனநாயகமாக இருக்குது. ரெண்டாவது வந்துங்க, இந்த அரசியலமைப்பு சட்டம்ங்கிறது வந்து அரசியலமைப்பு சட்டம் வந்து நிலம் மாதிரி. அரசியலமைப்பு சட்டம் வந்து நிலம் மாதிரி. இந்தியா முழுவதும் உள்ள நிலத்துக்கு அது பொருந்தும். நிலம் மாதிரி. அதோட மக்கள் வந்து நீர் மாதிரி. அந்த மக்கள் வந்து நீர் மாதிரி. அந்த மக்கள் வந்து நெருப்பு மாதிரி. அந்த மக்கள் வந்து காற்று மாதிரி. அரசியல் சட்டம் வந்து நிலம்னா நீருங்கிறது வந்து நீர் வந்து சுதந்திரமாக வந்து செயல்படுறது. அந்த மக்கள் வந்து சுதந்திரமாக இங்கேயும் தங்கு தடை இல்லாமல் சுதந்திரமாக செயல்படுற ஒரு உரிமை, அது நீர். நெருப்புங்கிறது பார்த்திங்கன்னா வேறுபாடு இல்லாமல் இருக்கிறது. அந்த வேறுபாடு வந்து வேறுபாடு இல்லாமல் நெருப்பு மாதிரி இருக்கிறது. நான் வேறுபாடு இல்லாமல் நான் சகோதரன் தான். அதுக்கு எந்த வடிவமும் இல்லைங்க. எந்த ஜாதி, மதம், மொழி, எந்த அடையாளமும் இல்லாமல் அதோட நேச்சுரலாக அது. ஆமாங்க. அந்த சமத்துவத்துக்கு வந்து என்ன நெருக்கடி ஆனாலுமே அது நெருப்பு மாதிரி வந்து பாதுகாக்கு. காற்றுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதரும் சமமாங்கிறது. எல்லா மனிதர்களும் எல்லா பக்கமும் காற்று வந்து எல்லாத்துக்கும் ஒரே காற்று தான் சார். எல்லாத்துக்கும் ஒரே மனநிலை தான். நம்ம சகோதரருங்கிறது பிரதர்ஹுட்டு. அதனால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்ங்கிறது வந்து இந்த மூணுலேயுமே வந்துருங்க. அரசியலமைப்பு சட்டம் நிலம்னா நீர் போன்று, நெருப்பு போன்று, காற்று போன்று மக்கள் இருக்கணும். நீருன்னா தங்கு தடை இல்லாமல் சுதந்திரமாக செயல்படணும். சமத்துவம்னா வந்து வேறுபாடு இல்லாமல் மக்கள் வேறுபாடு இல்லாமல் அந்த நெருப்பு மாதிரி எதிர்த்து நிற்கணும். வேறுபாடு வந்தால் காற்று மாதிரி வந்து அனைவருக்கும் சமமான காற்று வந்து உங்களுக்கு ஒரு காற்று, எனக்கு ஒரு காற்று, அந்த காற்று வீசாது. அனைவருக்குமே சமமானது தான் அந்த அரசியல் சட்டம். அரசியல் சட்டம் வந்து இயங்குற வழி இதுதான். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதில் தான் அரசியல் சட்டம் இயங்க முடியும். உண்மையான நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் மகாத்மா காந்தியிலேருந்து, டாக்டர் அம்பேத்கர்லேருந்து, பண்டித ஜவஹர்லால்லேருந்து, மாண்புமிகு சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து, இந்த மாதிரி மிகப்பெரும் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தில் இந்த மக்கள் வந்து வாழணுன்னு தான் வந்து ஆசைப்பட்டாங்க. இந்த அரசியல் சட்டத்தின் நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இதில் தான் இந்த மூணுலேருந்து தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் இந்த மூணுலேருந்து தான் மக்கள் ஒற்றுமையாக இருக்க முடியும். ரொம்ப நன்றிங்க சார். நீங்கள் இந்திய கான்ஸ்டியூஷன் பற்றியும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி உருவாச்சுன்றதை பற்றி டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்னும் இதோட
இன்னும் பல்வேறு வடிவங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் சார். இதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க. சகோதரர் ஜலால் பாண்டே அவர்களுக்கும் எனக்கு ஊக்கம் கொடுத்து சகோதரர் எனக்கு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து என்னை எனக்கு பேச வரும் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்த ஒரு மாபெரும் சகோதரர் ஜலால் பாண்டேக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.